301வது ஸ்லோகம். शरदुपगमकाले सन्त्यजन् योगनिद्रां शरण उपगतानां त्राणहेतो प्रयास्यन् जलधि दुहितुरङ्का मन्दमादाय देवी त्वयि खलु निदधाति स्वं पदं रङ्गनाथः. देवी यार இந்த தேவி? பாதுகாதேவி. பாதுகாதேவியே ஷரத் உபகம காலே, ஷரத் ரிது வந்த பொழுது. ஷரத் ரித்துன்னு சொன்னா, ஷரத்னா ஒரு அர்த்தம் நான் போன உபன்யாசத்திலேயே சொன்னேன். யாரெல்லாம் நவத்வாரகா புஷ்கர் வந்தேன்? இப்போ வந்தோம் கை தூக்கிவிட்டா இவர் கேள்வி கேட்பார். இப்போ வரலன்னு சொல்லிட்டா வந்து பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். இது அஸ்வத்தாமோ ஹதஹா குஞ்சரஹா மாதிரி இல்லையா? அதனால கேள்வி கேட்க மாட்டேன். தைரியமா கை தூக்குங்க யாரெல்லாம் வந்தேன். வெரி குட். 2 பேர் அங்கே புஷ்பா பந்த் மேடம் வந்துட்டு, அவ்வளோதான். சரி, என்னன்னா ஷரத் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா வருஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இயர், சம்பத்சரத்துக்கு வருஷம்னு பேர். ஷரத் அப்படின்னா ஆட்டம் சீசனுக்கும் பேர். அதனால ஷரத்ல வரக்கூடிய நவராத்திரிக்கு ஷரண் நவராத்திரின்னு பேர். நவராத்திரிகள்லயே ரொம்ப பிரசித்தமா நம்ம சொல்லக்கூடியது ஷரண் நவராத்திரி. அதை வந்து எல்லாரும் சாரதா நவராத்திரி சாரதா நவராத்திரி, சாரதாக்கும் இல்லை, அது ஷரண் நவராத்திரி. ஷரத்காலத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு ஷரண் நவராத்திரின்னு பேர். அதனால தான் ஒரு வருஷத்துல ஷரத் ரித்துங்கிறது ஒரு தடவை தானே வரும். ஒரு தடவை தான் வரணும் அப்படி வச்சுக்கோங்க. 100 வருஷம் வாழ்ந்தா 100 ஷரத் ரித்துக்கள். அதனால தான் சதமானம் பவதி சதாயः புருஷः சதேந்திரியः த்வம் ஜீவ ஷரத சதம். நீ 100 ஆட்டம் பார்ப்ப, 100 இயர்ஸ் இருப்ப. இது யார் சொல்றா? த்வம் ஜீவ ஷரத சதம் யார் சொல்றா? வாத்தியார் சொல்றார். இது வாத்தியார் எங்கேயும் சொல்றார்? எங்கேயும் சொல்றார் வாத்தியார்? நம்ம எல்டாம்ஸ் ரோட் வாத்தியார் இல்லை, சாதாரண வாத்தியார். எங்கேயும் சொல்றார்? அதாம்மா, அது anybody who wants to do, where is he got it from? ஏன் அது 200ன்னு சொல்லப்படாதா? ஷீலா மேடம் 200 வருஷம் இருந்தா என்ன இப்போ? அது எது 100ன்னு சொல்றார்? யார் சொல்றா? வேதம் சொல்றது. வேதம் சொல்றத வாத்தியார் சொல்றார். அப்ப வேதம் என்ன சொல்றது? 100 ஷரத் ரித்துக்கள் வாழ்வ. ராமானுஜர் எவ்வளவு வாழ்ந்தார்? 120. இப்ப ராமானுஜர் என்ன பண்ணலாம்னா அப்படி இல்லை, 120ம் வாழலாம், 125ம் வாழலாம். ஆனா சச்சின் டெண்டுல்கர் 125 ரன் அடிச்சாலும் செஞ்சுரி அடிச்சாருன்னு தான் சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி அவர் 100 வருஷம் வாழ்வார். சரி, இப்போ நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்துல வேதத்துல என்ன வருது? த்வம் ஜீவ ஷரத சதம். கிருஷ்ணர் இருந்த காலத்துல என்ன சொல்லியிருப்பார்? இப்ப நம்ம இருக்கிற கலியுகத்துல சொல்லிட்டு இருக்கோம் த்வம் ஜீவ ஷரத சதம், 100 வருஷம் வாழ்வாய் அப்பா, 100 ஷரத் ரித்துக்களை பார்ப்பாய் நீ. கிருஷ்ணர் வாழ்ந்த பொழுது 1000. அப்ப வேதம்ங்கிறது நித்தியம் இல்லை. அப்படின்னா வேதம் மாறிண்டே இருக்குன்னு அர்த்தம் வந்துருமே. கிருஷ்ணர் இருந்த காலத்திலே அது வருஷன் வேற சார். இப்போ ஐபோன் வச்சிருந்தா 15 நாளைக்கு ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து ஐபோன் 15, 16 மாதிரி வேதம் 3.0 கிருஷ்ணர் இருந்த காலத்துல அப்படின்னு வந்துருமே அர்த்தம். நம்ம வேதம் நித்தியம்னா எல்லா அவதார காலத்திலும் வேதம் அதே தான் இருந்திருக்கும். அது மாறவே மாறாது. பெருமாள் அவதாரம் எடுப்பார், வேதம் அதே தானே இருக்கும். அப்ப ராமர் இருந்த காலத்திலயும் அவர் த்வம் ஜீவ ஷரத சதம் தான் சொல்லியிருக்கணும். ஆனா ராமர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார்? ஸ்ரீரங்கத்துல ஒரு மாமா கூச்சுப்பார், எவ்வளவு வருஷம் வாழ்வார்? 11,000 வருஷம் வாழ்ந்தார்னு இருக்கு. இப்ப இதை எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னு ஒரு கேள்வி. இது வந்து யார் கேட்கிறா? ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவரே கேட்கிறார். 11,000 வருஷம் ராமர் வாழ்ந்தார்னு இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு, இப்ப ராமர் வாழ்ந்தார்னா என்ன சொல்லலாம்? சர்வலோகேஸ்வரன்னா அவர் எப்ப 20,000 கூட வாழலாம் அவர் நினைச்சா. அவர் வாழ்ந்தா ஓகே. அவர் சரையூ நதியில மகாபிரஸ்தானம் பண்ணும்போது கூட பரத சத்ருக்னையும் கூட்டிட்டு போறார். அப்படின்னா அவளும் 11,000 வருஷம் வாழ்ந்திருக்கணும். அவ கூட போகும்போது மாண்டவி ஸ்ருதி கீர்த்தியும் கூட்டிட்டு போறா, அவளும் 11,000 வாழ்ந்திருக்கணும். இவா ஜலசமாதி அடைவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் கௌசல்யா கைகேயி சுமித்ரா அடைஞ்சா. அவ எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கணும்? 11,000 பிளஸ் 60,000 தசரதர்து 71,000 வருஷம் வாழ்ந்திருக்கணும். புரியுறதா நான் சொல்றது? யூ இதெல்லாம் என்ன சார் பண்றதுன்னா அதுக்கு தான் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், மூல கிரந்தத்தை ஒழுங்கா படிக்கணும்.
கூகுளையே படிச்சிருந்தோன்னு வச்சுங்கோ ஞானம் குறைஞ்சிடும். ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு மீமாம்சா சாஸ்திரத்துல சஹஸ்ர சம்பத்சர யாகம்னு ஒரு ரூல் உண்டு. கவனிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, எல்லாம் நீங்கள் உங்கள் பேரன் பேத்தி பிள்ளைகிட்டலாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா இங்கே மண்டை ஆட்டின்னு கேட்கக்கூடாது, உடனே அதுகிட்ட போய் கேட்கணும். அப்போ தான் ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வீட்டில் இருந்தால் தான் குடும்பம் உருப்படும் சுவாமி. நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. வேதம் சொல்கிறது சஹஸ்ர சம்பத்சரம்னு ஒரு யாகம், விஸ்வசிருஜ்னு ஒரு யாகம் பண்ணுங்கிறது. சஹஸ்ர சம்பத்சரம்னா எவ்வளோ? 1000 வருஷம். ஆனால் உடனே ஜெய்மினி மகர்ஷி கேட்டார், சஹஸ்ர சம்பத்சரம் ததாயுஷாம் அசம்பவாத்து மனுஷேஷு, மனிதனால எப்படிப்பா 1000 வருஷம் வாழ முடியும்? அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சஹஸ்ர சம்பத்சரம் இருக்கு இல்லையா, அதுல சஹஸ்ரத்தை கவுனார்த்தமா வச்சுக்கோங்க. போர் அடிக்கிறதா? கவுனார்த்தமா வச்சுக்கோங்கன்னா, இப்ப நம்ம சஹஸ்ரநாமம் 1 கோடி ஜபம் பண்ணுவோங்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு 100 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. ஒருத்தர் ஒரு தடவை சஹஸ்ரநாமம் சொன்னா 1000, அவரே 10 தடவை சொன்னா 10,000, 100 பேர் 10 தடவை சொன்னா 100 10 1000 கணக்கு வந்துடுறதே. அப்படின்னா 250 பேர் 4 வருஷம் யாகம் பண்ணான்னா 1000 வந்துடுறதேனா. அப்படி வச்சுக்க கூடாதான். சஹஸ்ர சம்பத்சரத்தை அப்படி வச்சுக்க கூடாதான். அப்ப சம்பத்சரத்தை கௌனமா வச்சுக்கலாமான்னு கேட்டா வச்சுக்கலாம். ஏன்னா அதுல சாந்திரமானம், சௌரமானம், சம்பத்சரமானம், நட்சத்திரமானம்னு இருக்கு. அப்போ ஒரு வருஷம்ங்கிறது யாக கணக்குல ஒரு நாள். அதுக்குதான் சம்பத்சரோ விசாலித்வாத் அப்படின்னு இருக்கு ரூல். அப்படின்னா 1000 வருஷம்னா எவ்வளோ? 1000 நாள். இப்போ ராமர்துல என்ன எடுத்து வால்மீகி சாமர்த்தியமா ஒரு விஷயம் சொன்னார். தச வருஷ சஹஸ்ராணி, தச வருஷ சதானி. தச 10, வருஷ வருஷம், சஹஸ்ராணி 1000. அப்ப 10 × 1000 10,000 கணக்கு வருதா? தச வருஷ சதானி 10 × 100 1000. அது என்னன்னா, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமானத்திலேருந்து அயோத்தியால வாழ்ந்தது 12 வருஷம். நீங்க உங்க கால்குலேட்டரை ஓபன் பண்ணி வச்சுக்கணும். 12 வருஷம், 12 years ஆஃப்டர் மேரேஜ். ராமருக்கு 24 முடிஞ்சு 25வது வயசுல காட்டுக்கு கிளம்பி போனார். எவ்வளவு வருஷம்? நீங்க கேட்ட ராமாயணத்துல எவ்வளவு நாள் போனார்? 14 years போனார். அச்சா, 12 14 சேர்ந்து 26. ராமர் பட்டாபிஷேகம் கண்டருளி 2 வருஷத்துக்குள்ள சீதை கர்ப்பவதியாரா. ஏன்னா அங்க ததா அபிஷேகானந்தரம் வருஷத்வயம் ஜாத்தம் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. 2 வருஷம் ஆச்சுங்கிற. அப்போ சீதையோட வாழ்ந்த போது ராமர் யாகம் பண்ணியிருக்கார். 12 + 14 + 2 எவ்வளவு வந்தது? 28. 10,000 அப்படின்னு இருக்கா? 10,000 வருஷம்ங்கிறது எவ்வளோ? 10,000 நாள். ஒரு வருஷத்துல எவ்வளோ நாள்? இப்பதான் இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு வருஷத்துல சாந்திரமான கணக்குப்படி 355. பஞ்சாங்க ரீதியா ஒரு மாசத்துக்கு 30 நாள் வச்சுட்டேன்னா 360. நம்ம மாடர்ன் கணக்குல 365. விஷ்ணு புராண கணக்குல நீங்க அந்த லீப் இயர் சேர்த்துட்டீங்கன்னா 366. அப்ப எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் ரேஞ்ச் ஆகுது? 355ல இருந்து 366. ஆவரேஜ் எவ்வளவு வச்சுக்கலாம்? 360 வச்சுக்கோங்க. இப்போ உங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணி 10,000 டிவைடட் பை 360 போடுங்க. எவ்வளவு வரும்? 27 வருஷம். 27 வரணும் சுவாமி. 27 வருஷம் எவ்வளவு மாசம் வருது? பாயிண்ட் எவ்வளோ? 0.7 × 12 எவ்வளோ? ஏன்னா நீங்க 0.7 × 12 தானே பண்ணணும். 84 9 அப்படின்னு வருதா? அப்போ 27 வருஷம் 9 மாசம். கரெக்டா? இப்போ நான் ஒரு கணக்கு சொன்னேனே, 12 + 14 + 2 28 வந்துடுத்தே. 27 முக்கால் 28. கரெக்டா? ஃபைசல் ஆயிடுதா? அப்புறம் கர்ப்பவதியான பிறகு அவளை வால்மீகி ஆசிரமத்துக்கு அமிச்சார். குழந்தைகளுக்கு 12 வயசு ஆகும்போது தான் அது ராமாயணத்தை பாடுறதுக்கு வருது. அப்ப நடுவில் 12 வருஷம் ராமர் சீதையோட இல்லை. குழந்தை வந்த உடனே வரத்துக்கு முன்னாடி 1 வருஷம் அஸ்வமேதம், வந்த பிறகு 2.25. ஆச்சா, இப்போ 1000 ஒரு வருஷம் இருக்கே. தச வருஷ சஹஸ்ராணி, தச வருஷ சதானி. அப்ப 1000 டிவைடட் பை 360 எவ்வளோ?
கிட்டத்தட்ட 2 வருஷத்தி அதான் அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அப்போ ராமர் வாழ்ந்த காலகட்டம் 55 வருஷம்னு ஒரு அர்த்தம் வருது. 55 இயர்ஸ் ஆச்சா. இதுக்கு இன்னொரு கணக்கு வச்சுக்கலாம். தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச. அப்போ 11,000 வருஷத்தை 11,000 நாள்னு வச்சுட்டேன்னா 360 டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 35 வராது, 30 புள்ளி வருது. 30 வருஷத்தி சொச்ச மாசம். ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகும்போது என்ன வயசுன்னு? 39. 30 வருஷத்தி சொச்சமும் சேர்த்தேன்னா எவ்வளோ வரும்? 69 வருஷத்தி சொச்சம். கரெக்டா? இப்போ இன்னொரு கணக்கு போடுவோம். ஐயோ இவர் என்ன கணக்க விட மாட்டேங்கிறார். சரி, மேத்ஸ்ல 1's பிளேஸ், 10's பிளேஸ், 100's பிளேஸ், 1000's பிளேஸ்னு இருக்கா? அப்போ 1 2 3 4 நான் சைன் பண்ணுங்க. 1's பிளேஸ்னா 1, 10's பிளேஸ்னா 2, 100's பிளேஸ்னா 3, 1000's பிளேஸ்னா 4. தச வருஷ சஹசிராணி. சஹசிரம்னா என்ன நம்பர்? 4. தச சஹசிரம்னா 10 into 4 எவ்வளோ? 40. தச வருஷ சதானி. சதம்னா 100. 100னா என்ன நம்பர்? 3. 10 into 3 எவ்வளோ? 40 plus 30 எவ்வளோ? 70 வந்துடுதே. கணக்கு வருதா? இப்போ தசரதருக்கு எப்படி? ஷஷ்டி வருஷ சஹசிராணி 60,000 வருஷம். அப்போ 6 into 10 into 1000. 6 into 10 10 எவ்வளோ? 2 இல்லையா? 1000 4. அப்போ 6 into 2 into 4 எவ்வளோ? 48. அப்போ ராமருக்கு 12 வயசு விஸ்வாமித்திரர் கூப்பிடும்போது சொல்றார் எனக்கு 48 வயசு ஆயிருக்குங்கிறார். அப்போ ராமர் காட்டுக்கு கிளம்பும் போது அவருக்கு 61 வயசு. அப்போ 61 வயசுல சஷ்டப்த பூர்த்தி ஆனோன்னு பரமபதிச்சிருக்கார் தசரதன். புரியுதா? அதனால தான் இந்த வேத வாக்கியத்துக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பெரியவாள்லாம் இல்லாஜிக்கலாக ஒரு நம்பர்லாம் சொல்லவே மாட்டா. நம்ம கொஞ்சம் கணக்கில் கெட்டிக்காரா நினச்சி நமக்கு ஒரு பசிலை கொடுத்துருவா. நம்ம சால்வ் பண்ணாமல் உட்காந்துட்டு 11,000 அப்படியே வச்சுக்கணும்னா ஒரு ப்ராப்ளம் உண்டு. அதனால தான் ஷரத் உபகம காலே, பாதுகாதேவியே ஷரத் உபகம காலே, ஷரத்காலம் பிறந்து ரங்கநாதா சந்தியஜன், பெருமாள் கிளம்பி போறார். ஏன்னா மழை காலத்துக்கு அப்புறம் தானே சரத்காலம். உங்களுக்கு என்னென்ன ரித்துக்கள் வரும்? முதல்ல வசந்த ரித்து, கரெக்டா? வசந்தத்துக்கு அப்புறம் கிரீஷ்ம ரித்து, வெயில். வெயிலுக்கு அப்புறம் வருஷா ரித்து, மழை. வருஷா ரித்துவான சரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து. 6 ரித்துக்கள். அப்போ மழைக்காலத்தில் பெருமாள் வெளில சஞ்சரிக்க மாட்டார். ஆட்டம் வந்த உடனேதான் பெருமாள் வெளியில நகர்றார். அப்ப பெருமாள் எழுந்துக்கிறாராம். எங்கேந்து? யோக நித்ராம், நல்லா படுத்துலேருந்து எழுந்துக்கிறாராம். எழுந்துட்டு பிரயாசியன்னு வெளியில கிளம்புறார். திராண ஹேதோஹோ, யாரை காப்பாத்துறதுக்கு, உபகதானாம், யாரெல்லாம் அவனை நம்புறாளோ, சரணம், அவன் உபாயமா பற்றிருக்காளோ, ஆதாயம் மந்தம், மந்தம் மெதுவ, ஸ்வம் பதம், அவனுடைய திருவடியை. எப்பவுமே பல பேர் ஆத்து செருப்புன்னு ஒன்று போட்டுப்பாங்க. இந்த விதேசங்கள்லாம் போயிட்டேன்னா வெளியில போட்டுக்கிறதுக்கு ஒரு மரவடி, ஆத்துக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு மரவடி, அதோடையே தான் சொப்புன்னு வீட்டு முழுக்க. அதுவும் இந்த வெளி தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா மரத்துல வீடு, இவா போட்டுன்னு இருக்கிறதோ செருப்பு, அது தொம்முன்னு உட்காந்து ராத்திரி நீ 2 மணிக்கு எழுந்தியா 4 மணிக்கு எழுந்தியான்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. அப்ப நடந்து போறாளா, அவ என்னன்னா கொஞ்ச நாளை கூட அந்த மரவடியை பிரியவே மாட்டா. படுத்துக்கிற கட்டில் பக்கத்துல கழட்டி வச்சுட்டு படுத்துப்பா. இப்போ எழுந்த உடனே முதல்ல போட்டுப்பா. பெருமாளும் அப்படித்தானே யோக நித்ராம்லே எழுந்து பாதுகாதேவியை தரிக்கிறார். எதுக்கு? ஆதாய மந்தம் ஸ்வம் பதம், தன்னுடைய திருவடியை வச்ச உடனே ஜலதி துஹிதுஹு அங்காது நிதாதி. இத்தன்னாழி மகாலட்சுமி மடியில கால் வச்சிருந்தவர் இறங்கிட்டு பாதுகாதேவிக்குள்ள தன்னுடைய காலை செலுத்திக்கிறார். துவயி கலு, அப்படித்தானே அம்மா? அதாவது 2 தேவி இருக்கா, மேலே ஸ்ரீதேவி, கீழே பாதுகாதேவி. ஸ்ரீதேவி கிட்ட இருக்கிற வரைக்கும் பாதுகாதேவி இல்லை. ஸ்ரீதேவி கிட்டே காலை விளக்கின பாதுகாதேவி கிட்ட போட்டுக்கிறார். எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்க்குறாரு, வீட்டில் குழப்பமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸ்ரீதேவி கிட்டேருந்து பாதுகாதேவி கிட்ட போயிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது துவயி கலு நிததாதி ஸ்வம் பதம் ரங்கநாதா ஸ்பிருஷசி பத சரோஜம் பாதுகே நிர்விகாதம் பிரவிஷசி சச்ச சமஸ்தாம் தேவி சுத்தாந்த கக்ஷ்யாம் அபரமபி முராரேஹே பூர்வமாபீர கன்யா ஸ்வபி
ஸ்வபிசரண விதீனாம் அக்ரிமா சாட்சிணி த்வம் தேவி பாதுகே. அம்மா பாதுகா தேவியே, த்வம் நீ ஸ்பிருஷசி தொடுகின்றாய். ஸ்பிருஷத்தின தொடர்றது, யூ ஃபீல். யார? பத சரோஜம் தாமரையை ஒத்திருக்கக்கூடிய திருவடியோடு கூடிய நிர்விகாத்தம். நிர்விகாத்தம்னா தட்டு தடங்களே இல்லாமல். அதுல இருந்து என்ன தெரியுது? பெருமாள் சாக்ஸ் போட்டுக்கிறது இல்லை. பெருமாளுடைய திருவடி பாதுகாதேவி தொடரானா விக்னமே இல்லாமல், இடையூறே இல்லாமல்னா அவர் சாக்ஸ் போட்டுக்கலன்னு தானே அர்த்தம். சாக்ஸ் போட்டுட்டாருன்னா இடையூறு வந்துருமே. அதனால அந்த இடையூறு இல்லாமல் நிர்விகாத்தம் பிரவிஷசிச்ச நீயும் ஃப்ரீயா நடமாடுறியே. சமஸ்தா சுத்தாந்த கக்ஷ்யாம். சுத்தாந்த கக்ஷ்யாம், சுத்தாந்தனா போன தடவை உபன்யாசத்தை சொன்ன ஞாபகம். சுத்தாந்தம்னா அந்தப்புறம்னு அர்த்தம். ராணிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்தப்புறம் சுத்தாந்தம்னு பேர். அங்க இருக்கக்கூடிய இடத்துலலாம் பாதுகாதேவியோட பெருமாளோட நீயும் ஒலாத்திரியேமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தாந்த கக்ஷ்யா. அபரமபி பூர்வம் முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அக்ரிமா சாட்சினி நீதானே முதல் சாட்சியா இருந்த. அபிசரண விதீனாம் அவர் செய்த அந்த சிருங்கார ரசத்துக்கெல்லாம் நீதானே சாட்சியா இருந்த. ஆபிரா கன்யாசு அந்த கோபிகா ஸ்திரீகளோடு ராசக்கிரீடையெல்லாம் பண்ணும்போது நீதானேவா சாட்சியா இருந்த. இப்போ கோபிகா ஸ்திரீகளோடு பெருமாள் ராசக்கிரீடை பண்ணார். உங்களுக்கு எப்படி தெரியும்? பெருமாள் வந்து சொன்னாரா? அன்று ஒரு நாள் ஓரிரவு நான் புல்லாங்குழலை பிடித்து வாசித்தேன். நான் வாசிக்கும் பொழுது கோபிகா ஸ்திரீகள் வந்தார்கள். இப்படிலாம் ஏதாவது சொன்னார்? யார் சொன்னா உங்களுக்கு? என்டி ராமராவ் சொன்னார். யார் சொன்னார்? என்டி பாகவதத்துக்கு யார் சொன்னா? ஏன்னா சுகபிரம்மம் அப்புறம் தானே வந்தார். அவருக்கு யார் சொன்னா? வியாசர். வியாசர் எங்கன்னு பார்த்தார்? பக்கத்துல கூடவே இருந்து கிருஷ்ணர் இது தேக்கோ மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகான்னு உட்காந்து பார்த்திருந்தார். யார் பார்த்தா? வியாசருக்கு யாரோ ஒரு கடுதாசி எழுதிவிட்டார். என்னன்னா, ஒரு நாள் ஓரிரவு சரத்காலத்தில் பெருமாள் ஸ்திரீகளோடு ராசக்கிரீடை செய்தார். யாருன்னா பாதுகாதேவி. பெருமாள் ராசக்கிரீடை பண்ணும்போது பாதுகாதேவி தானே சாட்சியா இருந்தா. மற்ற பெண்களோடு இருந்ததுக்கு அவ மொட்டைக்கடதாசி எழுதிவிட்டா. இது பார் அவர் செய்தார் அன்று இரவு. உடனே வியாசருக்கு கிடைச்சிடுது. ஓஹோ அப்படியா? கேஷபாஷ திருத பிஞ்சிகா அவர் எழுதிவிட்டார். அதனால பாதுகாதேவிக்கு தான் தெரியுங்கிறார் தேசிகன். அபிசரண விதீனா ஆபிரா கன்யாசு. ஆபிர கன்யாசு அந்த ஆயர் பெண்களோடு கிருஷ்ணர் லீலா சேஷ்டிதங்கள் செய்ததெல்லாம் உனக்குத்தானே அம்மா தெரியும். பிரதிபவன மனன்யே பாதுகே தத் பிரபாவாத் விவித வபுஷி தேவே விப்ரமத்யூத காலே அபிலஷதி சபத்னி கேஹ யாத்ரா விகாதம் க்லஹயதி ரஹசி த்வாம் ஷோடச ஸ்திரீ சஹஸ்ரம். பாதுகே அம்மா பாதுகாதேவியே, காலே அந்த காலத்தில், தேவே எப்போது பகவான் சர்வலோகேஸ்வரன் கிருஷ்ணனாக பிறந்து அனன்யே உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைச்சாரோ, விவித வபுஷி அவன் வெவ்வேறு ரூபங்கள் எடுத்தான். துவத் பிரபாவார் ஏன்னா பாருங்க, ராசக்கிரீடையில் என்ன தெரியுமோ? ராசக்கிரீடையிலையும் சரி அவர் இன்னொன்று சொல்வார். ராசக்கிரீடையில பெருமாள் ஏகனா இல்ல, அநேகனா இருந்தார். ரெண்டு பெண்களுக்கு நடுவிலே ஒரு மாதவன், ரெண்டு மாதவனுக்கு நடுவிலே ஒரு பெண். அங்கணாமங்கணாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் ச அந்தரே நங்கணா. அப்போ ஒரு பெருமாள் இவ்வளவு ரூபம் எடுத்திருக்காருன்னா அவருக்கு எங்கேயாவது சார்ஜ் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அந்த சார்ஜ் யாருன்னா பாதுகாதேவி சார்ஜ் கொடுத்ததுனால இவ்வளவு ரூபமா எடுத்திருக்காராம் பெருமாள். ஒன்னும். ரெண்டாவது இவர் என்ன சொல்ற? விப்ரமத்யூதா ஷோடச ஸ்திரீ சஹஸ்ரம் ரஹசி க்லஹயதி. ஷோடச ஸ்திரீ க்லஹயதம். ஷோடச ஸ்திரீனா என்ன? ஷோடச ஸ்திரீ 16,000 ஸ்திரீகள். இது எப்படி சுவாமி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் அது கேட்பாங்க, ஏம்மா நீ கிருஷ்ணரை சேவிங்கிறியே, அவர் எதுக்குமா 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்பாளா மாட்டாளா? நீ ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் ரசிச்சு கேட்பா, பெருமாள் என்ன பண்ணாலும் சரி. ஒரு சில குழந்தைகள்லாம் நோ, யூ ஹாவ் டு கிவ் மீ a logical explanation why he married. ஒண்ணுமே இல்லை. இந்த நரகாசுரன் என்ன பண்ணான்னா, போற ராஜ்யத்துல எல்லாம் நிறைய அபலை பெண்களை எல்லாம் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சிறைச்சாலையில் வைக்க ஆரம்பிச்சான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் ஈவிலா சொல்லுவோம், டிராஃபிக்கிங் அப்படின்னு பேர். அந்த பெண்களை எல்லாம் சிறைச்சாலையில் வச்ச பொழுது நிறைய சின்ன பெண்கள்லாம் வயசு முதிர வயசே ஆயிடுத்த வாழ்க்கலாம்
வேற வழி இல்லை. அப்ப கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னும், is there a way to increase the feedback? Because then I have to shout more. ಜಾಸ್ತಿ ಮಾಡಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಹೇಳೋದು ನನಗೆ ಕೇಳಬೇಕಲ್ವಾ. ಷೋಡಶ ಸ್ತ್ರೀ ಸಹಸ್ರಮ. So what had happened, தமிழ்ல சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஸ்திரீகள் அவளுக்கு வேற நாதி இல்லை, கதி இல்லை. அப்போ பெருமாள் அன்றைய காலகட்டத்தில், ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது இன்றைய கான்ஸ்டிடியூஷனோட ஒப்பிட்டு எப்போவுமே பழைய காலத்தை பார்க்கப்படாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் 18 வயசு 21 வயசு ஆச்சானதான் கல்யாணம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவா பெரியவாளுடைய கொள்ளுப்பாட்டி கொள்ளு தாத்தாலாம் பார்த்தா 12 வயசு கல்யாணம், 13 வயசு கல்யாணம். என்ன ஜெயிலியா தூக்கி அவளை இப்போ வைக்க முடியும்? அன்றைய காலகட்டத்தில் அப்படி நடந்தது கல்யாணம். இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சஷ்டத்து பூர்த்தி. அதுக்கு முன்னாடி தான் நடக்கணும். என்ன பண்ண முடியும்? அதனால இப்போ அன்றைய காலகட்டத்தில் if women at a certain age wanted security, secure லைஃபாக இருக்கணும். இந்த யூஎஸ்லாம் இந்த கேர், ஒபாமா கேர், அந்த கேர், இங்கே ஆயுஷ்மான் பாரத்லாம் வர மாதிரி ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த சலுகையெல்லாம் கிடைச்சிடும். கிருஷ்ணர் அவர்களோடு சிருங்காரம் செய்வதற்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காக நரகப்பட்டினத்துலேருந்து வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அப்படிதான் அர்த்தம் வச்சுக்கணும். இதையும் இட் இஸ் ஸ்டில் நாட் கன்வின்சிங்னா டோன்ட் கெட் கன்வின்ஸ்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒரு தள்ளு எடுத்து அவ்வளோதானா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஷோடச ஸ்திரீ சஹஸ்ரம் ரஹசி கிளஹயதி, அந்த துவாம் பவனம் விகாத்தும் அபிலஷித. பெருமாளுக்கு என்ன சாமர்த்தியம்னா ஒருத்தருக்கு குறை வராத மாதிரி அவளுக்கு அனுபவத்தை கொடுப்பார். இப்போ நம்ம மாத்துக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், ஒரு 200 பேரை கூப்பிட்டுருக்கோம். நம்ம ஒருத்தர் தான். நம்ம என்ன பெருமாள் மாதிரி 200 பேருக்குன்னா 200 பேரா மாற முடியும்? நம்ம ஒருத்தர் தான். ஆனா நமக்கே என்ன தோணும், 200 பேர் நம்ம மாத்துக்கு வந்திருக்கானா ஒரு தடவையாவது அவள் போய் விசாரிக்கணும். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்தது, கட்டாயம் சாப்பிட்டுட்டு போங்கோ. உள்ளதான் நம்ம பட்டப்பா தான் பண்ணியிருக்கார், அறுசுவை தான் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருப்பார். அதனால சட்னிக்கு கூட நாங்கள் பிஸ்லரி தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கவலைப்படாதீங்கோ. அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி 2-3 வார்த்தை சொல்லணும் இல்லையா? அப்போ 2 வார்த்தை போய் விசாரிப்போம், எப்படி இருக்கேள், வந்திருக்கேளா, சந்தோஷமா. இப்போ அது கூட நம்மளால முடியலன்னு அதுக்கு ஒரு 4 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவள் வந்துடுவா. அவள் எப்படி இருக்கேள், குஷல பிரச்சனைலாம் கேட்பாள். நாங்கள் சாப்பிட்டேலாம் இல்லையா, ஆஹா ஓஹோன்னு அந்த மாமி மேலே பேர் வேற எழுதியிருக்கோம், ஐ எம் வீணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணா மாமியோட நம்ம பேசிட்டு, அந்த வீணா மாமிக்கும் அந்த குடும்பத்துக்கும் சொந்தம். அவங்க கவுண்டினிய கோத்திரம்னா இவர் பரத்வாஜ கோத்திரமா இருப்பார். அந்த மாமி விசாரிச்சுட்டு போயிடுவோம். இது சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்திருக்கிறவாளை விசாரிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? இப்போ யாத்திராலேயே பார்த்தேன்னா நாங்கள் என்ன 29 எனக்கு ஞாபகம், 28 30 28 29 எனக்கு 29 யாத்திரா 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி 100 வந்தாலே பயமா இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், 98 வரும்போதே நாங்கள் சீட் இல்லை இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு யாராவது வந்தா நமக்கு ஒரு பயம் ஆயிடுறது, எவ்வளோ பேரை சமாளிக்கிறது. இப்படி சொல்லியே நாங்கள் என்ன எடுத்து, இப்போ ஒடிசா யாரெல்லாம் வர, இங்க ஷீலா மாமி வரா, அப்புறம் அங்கே வரலாம் வரா, 170 பேர். சீட் இல்லைன்னு சொல்லி 170 பேர். நாங்கள் கொடுக்கலன்னா எங்களை சுட்டுடுவோம். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் பயத்தோடு உட்காந்துருக்கோம். அடுத்தது ஸ்ரீலங்கா யார் வர, நிறைய பேர் வர, 178. ஸோ அதனால இப்போ என்னன்னா, ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக பழகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரையும் நீங்கள் என்ன சாட்டேலாம் அப்படின்னா ஒரு 100-150 பேரை கூட்டின்னு போனால், அது ஒரு 1000-2000 பேரை கூட்டோம்னா இவ வந்தாலே நமக்கு தெரியாது இல்லையா? அந்த பஸ்ல எல்லாம் நடக்கிறதுக்கே நம்ம 2 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எங்கள் பாத்ரூம்லலாம் குளிக்க முடியாதுங்க, நதியில் போய் தள்ளி விட வேண்டியது தான் எல்லாரும் போய் குளிங்கோ. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற புளியோரையில் இது கடுகு இருக்கும், எனக்கு கிடைக்கிற புளியோரை மாதிரியே இருக்காது. ஏன்னா அது ஒரு பரிச்சாரகர் பண்ணிட்டு இருப்பார், இது ஒரு பரிச்சாரகர் பண்ணிட்டு இருப்பார். கடைசியாக வந்துட்டோன்னா அந்த புளியோரையே கிடைக்காது. அப்ப என்ன ஆயிடுது, அப்போ ஒரு குவாலிட்டி இருக்காது, குவான்டிட்டி இருக்கும். நிறைய பேர் வந்துருவா, குவாலிட்டி இருக்காது. குஷல பிரச்சனை கேட்கணும்னு நினைப்போம். அப்ப பெருமாள் இத்தனை ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் குஷல பிரச்சனை கேட்பேன், நன்னா இருக்கியாமா, சௌக்கியமா இருக்கியா. அது எப்படி தோணும்னா, அந்த ஸ்திரீக்கு ஐயோ என்ன இவ்வளவு நன்னா விசாரிக்கிறாரே, மற்றவாளை விசாரிக்கிறாரோ இல்லையோங்கிற அளவுக்கு தோணி போயிடுமா ஒருத்தருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு கவனிச்சு விசாரிக்கிறார். ஏன் அவருக்கு எப்படி இவ்வளவு வந்ததுன்னா, பாதுகாதேவியின் அனுகிரகமா
கிருஷ்ணர் 16,000 பேரை இவ்வளவு நன்னா கவனிச்சுக்கிறார் அப்படின்னு அபிலஷித கேஹ சபத்னி. சபத்னின்னு சொன்னா கோ வைஃப்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் சொல்லும்போது பத்னின்னு தான் சொல்லணும். சபத்னின்னுட்டா விபரீத அர்த்தம் வந்துடும். அது தமிழ்நாட்டில் பல பேர் சொல்லிப்பா. என்னன்னா நம்ம பத்னின்னு தான் சொல்லணும். அதனால தான் உத்தானபாத சரித்திரம் நீங்க பாகவதத்துல கேள்விப்படும் போது உத்தானபாதனுக்கு எத்தனை பத்னி? 6 ஆணு. എന്താണ് നാമം? சுருச்சி சுனீதி. சுருச்சி பிள்ளையாரு இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டே போனேன்னா நாங்கள் காத்தால வருது சந்தேகம் தான். உத்தமன்னு பேரு. சுனீதி பிள்ளை துருவன். ஆச்சா, இந்த துருவனை யாரு திசா? அவ அம்மாவுடைய சகலத்ரி கோவை. அதனால தான் தியாகராஜர் சபத்னி மாதயௌ சுருச்சிச்சே கர்ணசூலமைன மாடனு வீடனு சுருகல தாளக ஸ்ரீஹரிணி ధ్యానించి సుఖింపగలేదా ఎడుకనకన రుచిర సాపత్నిమా. సాపత్నిమా అంటే అక్కడ ఉన్న సురుచి గారు. సాపత్ని గోవై. సాపత్నిమా తయౌ సురుచి చే அவ பேரு சுருச்சி. கர்ணசூலமை காதுக்கு சூலம் போல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கர்ணசூலமை நமாடனு வீடனு சுருக்கல தாளக சுருக்குன்னு அது தாக்கி அந்த குழந்தை ஸ்ரீஹரிணி தியானிஞ்சி ஸ்ரீஹரியை தியானம் செய்து சுகிம்பகலேதா சுகம் பெறவில்லையா? அந்த வழியில் ஆரீதியடு கனகன சாபத்னி எடுக்கிறார் இல்லையா? அந்த சாபத்னி சபத்னி அந்த பத்னிகளுக்கெல்லாம் குறையே இல்லாம பெருமாள் பாதுகாதேவி அனுகிரகத்தால கவனிச்சார்.